வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பூ பார்த்தோம் இல்லையா? ஃப்ளவர பார்த்தோம். எஃப்ன்றதுல பார்த்தோம். ஸோ எஃப்ல வந்து வேற ஏதானும் உங்களுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சு, ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா? எஃப்ல வேற என்னென்னலாம் துவங்கும்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வடை. இந்த வடைய வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஃப்ரிட்டர். ஃப்ரிட்டர். இது ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு இல்லையா? உங்களுக்கு 7 எழுத்து இருக்கு. ஆனா வடை வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வடை. அதனால இந்த வடைக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? இப்படி நீங்க வந்து ஆங்கிலத்த கத்துக்கொள்ளலாம். இல்லையா? எஃப்ன்ற வார்த்தை, எஃப்ன்ற எழுத்து தெரிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு. ஃப்ளவர் சொல்லிட்டோம். வடைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃப்ரிட்டர், ஃப்ரிட்டர், ஃப்ரிட்டர். உங்களுக்கு இது தமிழ் தெரியலன்னு சொன்னா, நீங்க அதுல வந்து அந்த கேப்ஷன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிசின்றத டச் பண்ணீங்கன்னா, நான் என்ன தமிழ்ல பேசுறேனோ, அது அப்படியே உங்களுக்கு வரும். அதனால நான் தமிழ்ல உச்சரிப்ப எழுதணுன்ற அவசியம் இல்ல. ஃப்ரிட்டர். ஸோ இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்த எழுத்து ஜி. இது என்ன எழுத்து? ஜி. ஜிக்கு என்ன சொல்லுவோம்? கிட்டார். கிட்டார் வாசிப்போம் இல்லையா? கிட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃப்ரிட்டர். இப்ப பார்க்கறது கிட்டார். ஜி ஃபார் கிட்டார். வேற இந்த மாரி ஜில வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும்னு யோசனை பண்ணி பாருங்க. அம் காட் கடவுள். காடுக்கு வந்து இதில ஜீல தான் துவங்குது. ஆனா, இதில என்னன்னு சொன்னா, ஜீன்னு எழுத்து சொல்லுவோம். ஆனா, உச்சரிக்கும்போது என்ன பண்றோம்னா, கா. இப்ப வந்து கானம் ஒரு பாட்டுக்கு சொல்றோம் இல்லையா? அந்த கா மாதிரி யூஸ் பண்றோம். ஆனா, அ ஆல்ஃபபெட்ட சொல்லும்போது, எழுத்த தனியா சொல்லும்போது ஜீன்னு சொல்றோம். ஸோ, அதே உச்சரிப்பு வராது. கா உச்சரிப்பு. கிட்டார், கிட்டார்.